ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப ஈஸியான முக்கியமான ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லித்தர போகிறேன். அது என்னன்னா, நார்மலாக நம்ம ப்ளவுஸில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணதுக்காக தனியாக நம்ம அளவெடுத்து கட் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணுவோம். நிறைய பேருக்கு வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு லென்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னன்னு சொல்லிட்டு அது ஒரு அளவு வந்து மாறும். அந்த ஈவனாக சில பேருக்கு வராது. இப்போதான் நீங்கள் வந்து டைலரிங் பழகுறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். நான் சொல்லி கொடுக்குற இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ளவுஸில் அந்த கிராஸ் பீஸ் வந்து நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். வாங்க ஈஸியான மெத்தடில் இந்த கிராஸ் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நார்மலாக ஒரு ப்ளவுஸோட பிட்டு நான் எடுத்து இருக்கேன். இந்த லென்த்து வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ இந்த அகலம் பார்த்தீங்கன்னா, இந்த கிளாத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். நீளம் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சு வந்து இருக்குது. ஸோ இதை விட நீங்கள் கம்மியாகவும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்துக்கலாம். இடைப்பில் எடுத்துக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்கேல் எடுத்துக்குங்க. இல்லை நீங்கள் டேப்புலேயும் நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு அந்த பீஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ 1.5 இன்ச்சுனா நீங்கள் 1.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிட்டும் நீங்கள் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், ஸ்கேல் ஒரு அளவுதான் நான் எடுத்துருக்கேன். ஸ்கேல் அளவில் வந்து நீங்கள் இதே போல் லைன் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. இந்த கிளாத்தில் வந்து எத்தனை லைன் வரும் இந்த ஸ்கேலில் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்துக்குங்க. ஏன்னா ஸ்கேலில் போடும்போது உங்களுக்கு வந்து லைன் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம், ட்ரை பண்ணியும் பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்கேல் அளவு எடுத்துருக்கோம். இந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம அழகாக வந்து லைன் போட்டுட்டோம். டேப்பில் நீங்கள் வந்து எடுக்கணும்னா என்ன பண்ணுங்கள், டேப்பில் 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதேப்பில் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டோம் நீங்கள் பண்ணலாம். இல்லை 1.5 இன்ச்சு எடுக்கும் போது இதேப்பில் 1.5 இன்ச்சை நீங்கள் வந்து மேலே எடுக்கணும், கீழே எடுக்கணும். அது உங்களுக்கு ஈஸியாக வந்து அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கேலில் லைன் போட்டாச்சு. இப்போ வந்து இதை எப்படி ஸ்டிச் பண்ணால் ஒரு அழகான கிராஸ் பீஸ் வந்து கிடைக்கும் நான் சொல்லித்தரேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அப்போலாம் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக புரியும். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த 2 கிளாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்றா சேர்த்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. பாருங்கள், ஈவனாக நம்ம லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ண, இந்த கிளாத்தை வந்து நம்ம கொஞ்சமாக வந்து இந்த ஃபஸ்ட்டு லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைனில் வந்து இந்த கிளாத்து மேலே இருக்கிற கிளாத் வந்து இருக்கிறப்போல பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து இது மேலே வந்து கொஞ்சம் ஸ்டிச் போடணும். ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் போடணும். பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். இந்த லைனில் நேராக நீங்கள் வைக்காமல் ஸ்ட்ரைட்டாக இந்த கிளாத்தை வைக்காமல் இது தள்ளி மேலே இருக்கிற கிளாத்தை வந்து கீழே இருக்கிற கிளாத்தோட 1 இன்ச்சுக்கு அது விட்டுட்டு நீங்கள் இந்த கிளாத்தை வந்து இதுக்கு மேலே இருக்கிறப்போல பார்த்துட்டு கீழே இருக்கிற கிளாத்தோ மேலே இருக்கிற கிளாத்தோ வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து நீங்கள் வச்சிடுங்க. வச்சுட்டு இப்போ வந்து 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து தள்ளி லைன் போட்டால் போதும். கீழேருந்து 1/4 இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் லைன் போடுங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் வந்து போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி. நார்மலாக நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணோன்னா கொஞ்சம் தள்ளி கட் பண்ணுவோம். இது வந்து நான் இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். நேராகவே ஸ்டிச் வந்து பண்ணணும்.
இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாகவே இது இந்த கார்னரில் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், இது நீங்கள் ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணி கட் பண்ணிங்கன்னா 2 கிளாத்தை வந்து ஒன்றா கட் பண்ணிடுவீங்க. அப்போ உங்கள் கிளாத்து வந்து வேஸ்ட்டாக போகும். அதனால் அப்படி கட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த கிளாத்தை நீங்கள் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மேலே இருக்கிற கிளாத்தை வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டு கீழே நம்ம இது விட்டு தானே ஸ்டிச் பண்ணும் 1 இன்ச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த கிளாத் மட்டுமே தனியாக நீங்கள் வந்து கட் பண்ணணும். கட் பண்ணும்போது கீழே பார்த்துக்குங்க, அந்த கிளாத் மட்டும்தான், ஒரு கிளாத் மட்டும்தான் நம்ம கட் பண்ணுறோமான்னு பார்த்துக்குங்க. இப்போ நான் கட் பண்ணுற அந்த லைன் மேலேயே வந்து நம்ம கட் பண்ணோம். இப்போ இந்த கிளாத்தை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் டேர்ன் பண்ணி இந்த லைன் எங்கே போட்டிருக்கோமோ அந்த லைன் மேலே நீங்கள் வந்து இதே போல் கட் பண்ணணும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான மெத்தட். இப்போ கட் பண்ணும்போது நம்ம விட்டு அந்த 1/4 இன்ச்சு அழகாக வருது பாருங்கள். இதே போல் 1 by 1 நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து இது கட் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக நீட்டாக ஒரே ஈவனாக வந்திருக்கு பாருங்கள். கிராஸ் பீஸ் வந்து சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிட்டு ஒரு ஜஸ்ட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம நார்மலாக அப்படி கட் பண்ணி லைன் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற விட ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக நம்ம ஜாயின் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு டைமும் வந்து உங்களுக்கு அதிகமாக நேரம் எடுக்கும். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம ஜாயின் பண்ணி பண்ணும்போது லேட் ஆகும் இல்லையா, இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா அதை ஜாயினிங் கூட பாருங்கள் உங்களுக்கு எந்த விட குழப்பமும் இல்லாமல் ஈஸியான மெத்தடில் வந்து நல்லாவே வந்திருக்கு. அந்த ஃபினிஷிங், இந்த கிளாத்து பாருங்கள் எல்லாமே ஈவனாக வந்துருக்கு பாருங்கள். ஸோ லென்த்து நம்ம எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அந்த அளவுக்கும் பாருங்கள் ரொம்ப நீளமாகவே வந்திருக்கு. எக்ஸஸாக இருக்கிறத வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ப்ளவுஸில் அழகாக என்ன பண்ணலாம், இது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது இதை ரெடி பண்ணி வச்சுட்டு ப்ளவுஸில் கூட நீங்கள் இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அந்த நெக்கோட கிராஸ் பீஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் சொன்ன இந்த ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.